எஸ்ஆர்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போயிருந்தோம். அந்த எக்ஸாம் வந்துட்டு மொத்தமாகவே ஜெனரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு பற்றி தான் இருந்தது. அந்த எக்ஸாம் நம்ம வந்துட்டு எழுதுறதுக்கு நம்ம நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஓன், அதாவது நம்மளோட டேலண்ட் தான் அந்த எக்ஸாமில் தேவைப்படும். இதுலேருந்து நாங்கள் வந்து செலக்ட் ஆகி மொத்தமாக 143 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராசஸில் நாங்கள் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன், அது மாதிரி பிபிடி ப்ரெசன்டேஷன், மாடல் ப்ரெசன்டேஷன், இது மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணோம். இந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எங்களை வந்து சார் பண்ண வச்சுருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷன் நாங்கள் பண்ணுறதுனால எங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு நாங்கள் ஃப்யூச்சரில் இதே மாதிரி வேறு ப்ரெசன்டேஷன் எதாவது பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்து வந்து நாங்கள் அந்த மாடல் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜ், அதாவது செலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ள ப்ராசஸில் நாங்கள் வந்துட்டு இங்கர்சால் சார், அது மாதிரி அஸ்விதா பீஜு, அந்த மாதிரி சிஸ்டர்ஸ், அவங்கள கூட வந்து ஜூம் மீட்டிங்கில் அவங்களோட நேரத்தை எங்கள் கூட ரொம்ப எங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அவங்க வந்துட்டு எங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்குற மாதிரி அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ஐஎஸ்ஆர்ஓ ஸ்ரீஹரிகோட்டா போயிருக்கோம், பிஎஸ்எஸ்சி, விவோசி ஃபோர்ட், இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அங்கே உள்ள சயின்ஸ் அது மாதிரி நாலேஜை வந்துட்டு அவங்க எங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. இதனால வந்துட்டு எங்களால் பார்க்க முடியாத, நம்ம நினச்சா கூட பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் வந்துட்டு எங்களை வந்து வேலன் சார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓ சேர்மேன், அதாவது அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்க கூட எல்லாம் நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்துட்டு அடுத்து வந்து எங்களோட ரிசர்ச் ப்ரெசன்டேஷன். இந்த ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் தான் யங் சயின்டிஸ்ட்டே ரொம்ப முக்கியமானது. இந்த ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ நாள் ஃபுல்லாக வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் எங்களுக்கு ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் இருந்தது. அதனால வர 27 வந்து நாங்கள் ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் வந்து சிஎஸ்ஐஆர் சிகிரியில் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம். இதுக்காக சார் வந்துட்டு எங்களை அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷன் நாங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்காக சார் வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட எல்லாம், அதாவது இந்த எம்ஏ காலேஜ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு எங்களை ப்ரெசென்ட் பண்ண வச்சுருக்காங்க. இதனால வந்து எங்களுக்கான அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து குறையுது. அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து குறையும் போது நாங்கள் சிஎஸ்ஐஆர் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். அது மாதிரி எங்களுக்கான அந்த யங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கணும்னா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷனை நீட்டாக பண்ணாதான் எங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அதுக்காக சார் வந்து எங்களுக்காக அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த ட்ரைனிங்கை நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, சின்ன பிள்ளைங்க இனி அடுத்த 8th படிக்கும்போது நீங்களும் வந்து யங் சயின்டிஸ்டில் செலக்ட் ஆகி உங்களோட நாலேஜையும் அது மாதிரி ஸ்கில்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. வாழ்க்கையில் எனக்கு அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் இவ்வளவு நாளாக எங்களை கூட ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கைட்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர், ஆர்கனைசர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. எங்களுக்கான ஒரு ஃபீல்டு ஸ்டடி நீரோடி டு வட்டக்கோட்டையில் அன்பு ஐஎஃப்எஸ் சார் வந்துட்டு எங்கள் கூட இருந்துட்டு எங்களுக்கு வந்து அதில் உள்ள மொத்த டெக்னாலஜி, அப்புறம் அதில் உள்ள மொத்த சயின்ஸு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்காங்க. இதில் வந்து நாங்கள் சித்தாறு 1, 2, அப்புறம் அப்பர் மற்றும் லோவர் கோதையாறு இந்த மாதிரி பட்ட இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம். இதில் வந்துட்டு இதனால எங்களுக்கு கேள்வி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு பெரிய சயின்டிஸ்ட் கூட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட எங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபியர் இல்லாமல் நாங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். இதில் வந்து நாங்கள் வந்து வேறு ஃபீல்டு ஸ்டடியில் நாங்கள் வந்து வெளியில் உள்ளவங்க எங்கள்கிட்ட திடீர்னு ஒரு கொஷின் கேட்டால் கூட நாங்கள் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், கேஎப்பி எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் சொல்லலாம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு கேஎப்பியில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷன் வந்து கிடச்சிருக்கு. நாங்கள் இதில் வந்து ஆசாரிப்பாளையம் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கோட்டார் காலேஜ், இதுக்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு வந்து நிறைய
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இல்லை ஆசாரிப்பள்ளம் காலேஜில் வந்து நாங்கள் போகும்போது போஸ்ட்மார்ட்டம், அப்புறம் வந்துட்டு இது அந்த கரெக்டான லெவலில் அவங்க எப்படி அந்த பாடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க முடியாததெல்லாம் வந்து எங்களுக்கு இதில் வந்து ஆசாரிப்பள்ளம் காலேஜில் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி பண்ணணும், அதாவது ஃப்யூச்சரில் டாக்டர்ஸ் ஆகணுங்கிற ஏம் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு மெடிசன் ப்ரிப்பரேஷன், எங்களுக்கு வந்து மெடிசனை நாங்கள் எங்களோட ஒரு ஓன் கம்பெனி, அதாவது ஒரு ஓன் ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி ஆயுர்ஜீனியஸ் மெடிக்கல் சயின்டிஸ்ட்டாக வந்து நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். இதனால் வந்து எங்களுக்கு மெடிசின் மேலே உள்ள நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் நம்ம வந்து டாக்டர்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிற ஏம் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. வாழ்க்கையில் எனக்கு அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் இவ்வளவு நாளாக எங்களுக்கு கூட ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கைட்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர், ஆர்கனைசர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட